ஆகிற்று. ஜெகதீஸ்வரி ஹாஸ்பிட்டலில் இருந்து வீடு வந்து சேர்ந்து 3 நாட்கள் ஆகிவிட்டது. இந்த 3 நாட்களும் ஜெகதீஸ்வரியும் தர்மதாசும் கீர்த்தியை நல்லவிதமாகவே பார்த்துக் கொண்டார்கள். அவர்களது பார்வையிலும் சரி, செயலிலும் சரி, அவளால் எந்த ஒரு குறையையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர்களது கீர்த்தி என்ற அழைப்பிலேயே அன்பொழுகியது. முதல் நாள் கடுமையாக நடந்து கொண்டதற்கு முற்றிலும் மாறாக இப்பொழுது ஜெகதீஸ்வரி அவளிடம் மிகுந்த அன்பாகவே நடந்து கொண்டாள். முடிந்தவரை அவளை தன் கூடவே வைத்திருந்து அவளைப் பற்றியும் அவள் குடும்பத்தைப் பற்றியும் நாசுக்காக கேட்டு அறிந்து கொண்டாள். தன் உதவிக்காக வந்திருக்கும் நர்சுடன் கலந்தாலோசித்து கீர்த்தனாவிற்கு தேவையான சத்துள்ள உணவு வகைகளை செய்ய சொல்லி அதை அவள் உண்ணும்படி செய்தாள். தோட்டத்தில் உலாவி வர பணிந்தாள். அர்த்தமுள்ள பல அரிய புத்தகங்களையும் வரவழைத்துக் கொடுத்தாள். அதே நேரம் தன் கணவரிடமும் கீர்த்தனாவிடமும் தான் கேட்டுத் தெரிந்து கொண்ட அவளது குடும்பம் பற்றிய விவரங்களையெல்லாம் பகிர்ந்து கொண்டாள். மொத்தத்தில் கீர்த்தனாவின் மனமறிந்து அவளுக்கு மற்றொரு தாயாகவே நடந்து கொண்டாள் ஜெகதீஸ்வரி. ஆனால் நிரஞ்சன் காலையில் சென்றால் அந்தி சாயும் போதுதான் வீடு திரும்புவான். வெளியில் பெற்றோரின் முன் சிரித்த முகமாக இருக்கும் இருவரும் தனியறையில் சந்திக்கும் போது எலியும் பூனையும் தான். இவர்களின் சண்டைகளுக்கு முன்பு அந்த டாம் அண்ட் ஜெர்ரி சண்டைகள் கூட தோற்றுப்போய் ஓய்ந்து பின் ஒரு சமாதானத்திற்கும் வந்துவிடும். அவர்களது ஆரம்ப பிரச்சனையே அந்த தனியறையால் ஏற்பட்டதே. முதல் நாள் இரவு அவளுக்காக அவன் வாங்கி கொடுத்த நைட்டியை மாற்றிக்கொண்டு வந்து அவள் படுத்தபோது வழக்கம் போல கதவை மெதுவாக தட்டிவிட்டு அனுமதி கேளாமலேயே உள்ளே வந்தான் நிரஞ்சன். அதை சற்றும் எதிர்பாராத கீர்த்தனா எழுந்து உட்கார்ந்து அவனை புரியாத ஒரு பார்வை பார்த்தாள். ஆனால் அவனோ அவளை சிறிதும் கண்டுகொள்ளாமல் குளியலறைக்குள் புகுந்து கொண்டான். குளியலறையிலிருந்து இரவு உடையில் வெளிவந்தவன் எதுவும் பேசாமல் படுக்கையின் மறுபுறம் ஏறி படுத்துக்கொண்டான். அதுவரை இவன் ஏன் இங்கு வந்தான், என்ன செய்கிறான் என்று தெரியாமல் விழித்துக் கொண்டு நின்ற கீர்த்தனா அவன் படுக்கையில் விழுந்ததும் அதிர்ந்தாள். அதன் எதிரொலியாய், ஏய், நீ இங்க என்ன பண்ற? வெளியே போ என்று கத்தவும் செய்தாள். அவள் போட்ட சத்தத்தை சட்டை செய்யாமல், இப்போ எதுக்கு இப்படி கத்துற கீதோ? நான் தூங்கணும், நீயும் பேசாம படுத்து தூங்கு என்று சாதாரணமாக அவளை திரும்பியும் பாராமலேயே கூறினான். என்ன விளையாடுறியா? முதல்ல எந்திரிச்சு வெளியே போ. இது எனக்கு கொடுத்த ரூம். நீ போய் உன்னோட ரூம்ல தூங்கு. நீதான் இப்ப விளையாடுற. கீதோ, நேத்து வரைக்கும் இது என்னோட ரூம். இன்னையில இருந்து இது நம்மளோட ரூம். இதோ இதுதான் நம்மளோட பெட்டு. இது உன்னோட ரூமா? ஆமா, நீ இருக்கிறது என்னோட ரூம், படுத்திருக்கிறது என்னோட பெட்டு, நீ குளிச்சது என்னோட பாத்ரூம், நீ யூஸ் பண்ணின சோப்பு நான் எப்பவும் யூஸ் பண்ற சோப்பு, நீ துடைச்சுக்கிட்ட டவல் என்னோடது. இதெல்லாம் நேத்து வரைக்கும் தான் என்னோடது. இன்னையிலிருந்து இதெல்லாம் நம்மளோடது. நாம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டிமா. காலையில தான் நமக்கு கல்யாணம் ஆச்சு. அதுக்குள்ள மறந்துட்டியா? என்று புரியாத குழந்தைக்கு பதில் சொல்லும் தொனியில் வந்தது நிரஞ்சனின் வார்த்தைகள். விளையாடாத, உன்னோட ரூம ஏன் எனக்கு தந்த? இப்பொழுது அவள் குரலில் ஒரு நடுக்கம் இருந்தது. அவளது நடுக்கத்தை பார்த்து வேதனைப்பட்டவனாக, இப்ப எதுக்கு நீ இப்படி பயப்படுற? உன்னோட விருப்பம் இல்லாம இங்க எதுவும் நடக்காது கீர்த்தி. அன்னைக்கு மட்டும் நீ என்னோட விருப்பம் கேட்டியா? அன்னைக்கு இருந்த நிலைமை வேற, இன்னைக்கு இருக்கிற நிலைமை வேறடா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. என்னது புரிஞ்சுக்கிறது என்று வாய்க்குள் முணுமுணுத்தவள் தொடர்ந்து, இல்ல, இங்க உனக்குன்னு தனியா ஆபீஸ் ரூம் மாதிரி இல்லைன்னா ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரி எதுவும் இல்லையா? இருக்கே, ஆனா ஏன் கேக்குற? இல்ல, நான் எத்தனையோ கதையில படிச்சிருக்கேன். இந்த மாதிரி பணக்கார வீட்ல எல்லாம் ஆஃபீஸ் ரூமு, ட்ரெஸ்ஸிங் ரூம்னு வேற வேற ரூம்ஸு சேர்ந்து இருக்கும். இப்படி பிடிக்காத பொண்டாட்டிங்க வந்தா, ஒண்ணும் அவங்கள அந்த ரூம்ல விட்டுடுவாங்க. இல்ல, இவங்க போய் அந்த ரூம்ல தங்கிக்குவாங்க. அதுதான் கேட்டேன். உனக்கு அப்படி ரூம்ஸ் இருக்குல்ல? அப்ப அதுல போய் நீ தூங்கு என்று குழந்தை போல் சட்டம் போடும் அவளை முறைத்துப் பார்த்தான் நிரஞ்சன். பின் தன் தலையில் கை வைத்து, உன்னை வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்ண போறேனோ என்று எழுந்து லைட்டை போட்டவன் கண்ணை திறந்து, இப்பவாது இந்த ரூம் பாருங்க மேடம். இதோ இந்த மேஜையில தான் நான் ஆஃபீஸ் ஒர்க் பார்க்கறது. அதோ அந்த கபோர்ட்ல தான் ஆஃபீஸ் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும். அதோ அந்த சின்ன ரூம்ல தான் என் ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. அந்த ரூம்ல எல்லாம் தூங்க முடியாதுமா, காத்தோட்டம் இல்ல. மூச்சு முட்டி செத்துடுவாங்க. அப்புறம் இந்த பக்கம் இருக்கிற கண்ணாடி முன்னாடி தான் நான் ட்ரெஸ் பண்ணிக்குவேன். இதோ இந்த ஹேங்கர்ல தான் போட வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. இவ்வளவு விளக்கம் போதுமா? இல்லை இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணுமா? என்று கோபம் சற்றும் குறையாமல் கேட்கும் அவனுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் திகைத்தாள் கீர்த்தனா. இதுல ஒன்ன கூட நான் சரியா கவனிக்காம இருந்திருக்கிறேனே என்று தன்னையே நொந்து கொண்டாள். அவனது குரலில் தெரிந்த கோபம் கொடுத்த நடுக்கத்தையும் மீறி வரவழைத்துக் கொண்ட தைரியத்துடன், உன் கூட ஒரே பெட்ல என்னால படுக்க முடியாது. நீ வேணா போய் அந்த சோபால படுத்துக்கோ என்றாள் வீம்பாக. அவளுக்கும் நிலைமை புரியாமல் இல்லை. ஆனாலும் விட்டுக் கொடுக்க மனமில்லாமல் இப்படி கூறினாள். மீண்டும் தலையில் கை வைத்த நிரஞ்சன், ஆமா, சோபாவும் பெட்டும் ரொம்ப தூரம் பாரு.
உன்னை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா, நீ வேற ரூம்ல இருந்தாலும் கள்ளச்சாவி போட்டு திறந்துட்டு உள்ள வருவேன். ஆனா, இப்போதைக்கு அந்த மாதிரி எந்த நினைப்பும் எனக்கு இல்ல. அதனால நிம்மதியா படுத்து தூங்கு. நானும் தூங்கணும். குட் நைட் என்று கூறிவிட்டு மீண்டும் திரும்பி படுத்துக் கொண்டான். சிறிது நேரம் அப்படியே இருந்தவள் வேறு வழியில்லாமல் தானும் படுத்துக்கொண்டாள். ஆனால் தூக்கம்தான் வர மறுத்தது. அவன் சுவாசத்தின் மெல்லிய ஓசையும், அவன் மணப்பின் வாசனையும், கூடவே அவன் அருகாமையும் அவள் புலன்களை விழிப்புற செய்தன. தூக்கம் சுத்தமாகத் தொலைந்தது. புரண்டு படுத்தாலே எங்கே அவன் விழித்து விடுவானோ என்ற எண்ணம் அவளை அசையாமல் அப்படியே சிலையென கிடக்க வைத்தது. நள்ளிரவிற்கு மேல் தன்னை அறியாமலே தூங்கி விடிந்து வெகுநேரம் கழித்து விழித்தபோது அறையில் நிரஞ்சன் இல்லை. மணி 9ஐ தாண்டியிருந்தது. விரைவாக காலை கடன்களை முடித்துக்கொண்டு அவள் கீழே வந்தபோது ஹாலில் எல்லோரும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். முதல் நாளே இப்படி பண்ணிட்டோமே என்ற குற்ற உணர்வுடன் வந்தவளை ஜெகதீஸ்வரி தன் வலதுகரம் நீட்டி தன் அருகே அழைத்தாள். அவர் கரம் பற்றி அவர் அருகே சென்று உட்கார்ந்தவள், சாரி, ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் என்றாள் அவஸ்தையாய். அவளை பார்த்து மென்மையாக புன்னகை செய்தாள் ஜெகதீஸ்வரி. இங்க நீ உன் இஷ்டம் போல இருக்கலாம். அதுவும் இந்த மாதிரி நேரத்துல ரொம்ப களைப்பா இருக்கும். அதனால என்ன, பரவாயில்ல. நீ வா, போய் சாப்பிடலாம் என்று கூறி எழுந்து கொண்டார். அவரது கூற்றில் அதிர்ந்தவளாக, நீங்க இன்னும் சாப்பிடலையா என்றாள். வீட்டுக்கு வந்த மருமகளை விட்டுட்டு முதல் நாளே நாங்க எப்படி சாப்பிட்றது? ஐயோ, அப்படின்னா நீங்களும் இன்னும் சாப்பிடலையா? நீ வேறம்மா. அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து எனக்கு ஊட்டி விட்டுட்டாங்க. அதனால நான் சாப்பிட்டேன். அவங்க 2 பேரும் தான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க என்று பேசியவாறே அவள் கரங்களை பிடித்துக்கொண்டு டைனிங் டேபிள் நோக்கி சென்றாள். கீர்த்தனா ஓரக்கண்ணால் நிரஞ்சனை பார்த்தாள். அவள் பார்ப்பதைக் கண்டவன் கண்களில் குறுஞ்சிரிப்புடன் தன் ஒற்றைப் புருவத்தை உயர்த்தினான். அவன் செய்கையால் வந்த நாணத்தால் அவள் ஜெகதீஸ்வரியின் பின்னால் சென்று தன்னை மறைத்துக் கொண்டாள். தந்தையும் மகனும் ஆபீஸ் சென்றதும் ஜெகதீஸ்வரியிடம் சொல்லிவிட்டு ஹாஸ்டலுக்கு சென்று தன் உடைமைகள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு ஹாஸ்டல் ரூமையும் காலி செய்துவிட்டு வந்தாள். புதிதாக ஒரு கபோர்டை வரவழைத்து அதில் தன் உடைமைகளை அடுக்கி வைத்தாள். மதியத்திற்கு மேல் கௌதமனின் ஆபீஸுக்கு சென்றாள். தன்னை பார்த்து ஆச்சரியத்துடன் குசலம் விசாரித்தவர்களுக்கெல்லாம் தகுந்த பதில் சொல்லிக்கொண்டே நேராக கௌதமனின் அறைக்குள் நுழைந்தாள். அங்கே கௌதம் தன் சுழல் நாற்காலியில் சாய்ந்து கண்களை மூடி நெற்றிப்பொட்டை தேய்த்தபடியே சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான். இதுவரையில் கீர்த்தனா அவனை இப்படி பார்த்ததில்லை. பார்க்கும் நிலையும் வந்ததில்லை. கௌதம் மேல் அவளுக்கு எப்பொழுதும் ஒரு தனி மதிப்புண்டு. அவனது தொழில் பக்தி, அவன் அதன் மேல் கொண்டுள்ள ஆர்வம், குறுகிய காலத்தில் அவனது வளர்ச்சி என்று எத்தனையோ விதங்களில் அவள் அவனை பார்த்து அதிசயித்திருக்கிறாள். ஒரு இமயத்தை பார்க்கும் பரவசம் அவனை பார்க்கும்போது அவளுக்கு ஏற்படுவதுண்டு. பெண்களிடம் அவன் பழகும் விதம், தன்னிடம் அவன் காட்டும் அக்கறை என்று அவளுக்கு அவனிடமுள்ள மதிப்பின் காரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இன்று என்னால் அவனுக்கு ஒரு அவமானம். என்னுடைய சுயநலத்தினால் அவனுக்கு ஏற்பட்ட இந்த அவமானத்தை நான் எப்படி துடைக்கப் போகிறேன்? சிந்தனைகளின் சுழற்சியில் தாக்குண்டவளாக சில நிமிடங்கள் சிலையென நின்றவள் பின் தன் நிலைக்கு வந்து அவனை நோக்கி சென்றாள். தன் வருகையை கூட உணராமல் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தவனை மெதுவாக கௌதம் என்றழைத்து அவன் சிந்தனையை கலைத்தாள். அவளை பார்த்ததும் ஒரு நொடி திகைத்தவன் பின் தன்னை சுதாரித்துக் கொண்டு, ஹே கீர்த்தனா, வா வா வா. என்ன உன்னுடைய அருள் பார்வை இந்த ஏழையோட ஆபீஸ் பக்கம் விழுந்திருக்கு என்று அவன் கேட்ட விதத்திலிருந்து அவன் தன்னை சும்மா கிண்டல் செய்கிறானா, இல்லை தன்னால் ஏற்பட்ட மன உளைச்சலை இப்படி காட்டுகிறானா என்று புரியாதவளாக அறியாத பார்வை ஒன்றை பார்த்து வைத்தாள். எதுக்கு இப்படி பார்க்குற? ஹவ் ஆர் யூ கௌதம்? ஏன் உன்னோட துரோகத்தால நான் தற்கொலை பண்ணிப்பேன்னு நினைச்சியா? கௌதம் அவனது கேள்வியால் ஏற்பட்ட அதிர்ச்சியை தாங்க முடியாதவளாக கத்திவிட்டாள். ஓஹோஹோ, அப்போ பைத்தியம் பிடிச்சிருக்கும்னு நினைச்சியோ என்ற அவனது அடுத்த கேள்வியில் தன்னை அறியாமலேயே இருக்கையை விட்டு எழுந்தவள், ஷட்டப் கௌதம், நான் ஏன் அப்படியெல்லாம் நினைக்கணும் என்றாள் ஆதங்கத்துடன். கோப வெளிகளால் தன்னை உறுத்து பார்த்து கொண்டு நின்ற கீர்த்தனாவை பார்க்கும்போது அவனுக்குள் அவள் மேல் ஏற்பட்ட காழ்ப்புணர்வு கொஞ்சமாய் விலகியது. கொஞ்சம் அமைதி அடைந்தவனாக, உட்காரு, என்ன சாப்பிட்ற என்று கேட்டவாறே அருகில் இருந்த இன்டர்காமை தட்டினான். அவள் பதிலை எதிர்பார்க்காமலேயே ஒரு பிளாக் காஃபியும் ஒரு ஹார்லிக்ஸும் கொண்டு வாங்க என்று கூறி வைத்துவிட்டு, இப்ப சொல்லு, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்த என்றான் ஆர்வமில்லாத குரலில். ஏதாவது விஷயம் இருந்தாதான் நான் இங்க வரணுமா கௌதம்? நான் இன்னும் இந்த ஆபீஸ்ல ஒரு எம்ப்ளாயி தான் கௌதம். அவளது இந்த பதிலில் சிறிது நேரம் மௌனமானவன் பின், இன்னைக்கு காலையில நீ வேலைக்கு அப்ளை பண்ணின ஆபீஸ்ல இருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு கீர்த்தனா. நீ இங்க வேலை செய்யறதா சொல்லியிருக்க போல. அதுதான் அவங்க
இங்க ஃபோன் பண்ணி உன்னை பத்தி விசாரிச்சாங்க என்று அவன் கூறிக்கொண்டிருக்கும் போதே கதவை லேசாக தட்டிவிட்டு ஆபீஸில் எடுபிடியாக வேலை செய்யும் மணியன் உள்ளே வந்து காப்பியையும் ஹார்லிக்ஸையும் மேஜை மேல் வைத்துவிட்டு சென்றான். அவன் செல்லும் வரை அமைதியாக இருந்தவள் அவன் சென்றதும், மணியண்ணா காஃபி கொண்டு வர்றாரே, தாமிரா வரலையா? இல்ல, இன்னைக்கு லீவு சொல்லியிருக்கா. அன்னைக்கு அவ என்கிட்ட சொல்லிக்காமலே தானாகவே டாக்ஸி பிடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டா என்று கூறிவிட்டு அவளை கேள்வியாய் பார்த்தான். அவன் பார்வையின் அர்த்தம் புரியாதவளாய் என்ன பதில் சொல்வதென்று புரியாமல் தலையை குனிந்து கொண்ட கீர்த்தனா பின் எழும்பாத குரலில், சாரி கௌதம் என்றாள். துளைக்கும் பார்வையொன்றை அவள் மீது வீசிக்கொண்டே, யார்கிட்ட இருந்து தப்பிக்க நீ அவ்வளவு தூரத்துல வேலை தேடின கீர்த்தி? என்கிட்ட இருந்தா? இல்ல நிரஞ்சன் கிட்ட இருந்தா? குரலை உயர்த்தாமலேயே கோப வார்த்தைகளை கொட்ட முடியும் என மீண்டும் நிரூபித்தான் கௌதம். கௌதம் ப்ளீஸ், என்னோட நிலைமை அப்படி. நான் நான் நேத்திக்கு ஊருக்கு போகும்போது உன்கிட்ட பேசணும்னு நினச்சிருந்தேன். எதை பற்றி? என்னால் என்னால் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுங்கிறத பற்றி. கௌதமிடமிருந்து ஒரு விரக்தி சிரிப்பு உதயமானது. தொடர்ந்து, உனக்கு எவ்வளவு காலமா நிரஞ்சன தெரியும் கீர்த்தனா என்றான் எழும்பாத குரலில். இந்த கேள்விக்கு கீர்த்தனாவால் பதில் சொல்ல முடியவில்லை. அவள் குனிந்த தலை நிமிராமலேயே இருந்தாள். இப்போதெல்லாம் பல நேரங்கள்ல தலை குனிய வேண்டியிருக்கிறதே என்று எண்ணிக்கொண்டிருந்தாள் அவள். அவள் பதிலுக்காக சில வினாடிகள் மௌனமாக இருந்தவன் அவள் பதில் ஏதும் சொல்லப் போவதில்லை என்பதை உணர்ந்து, நான் சொல்லட்டுமா? உனக்கு என்ன தெரியறதுக்கு முன்னாடியே அவனை தெரியும் இல்லையா? உனக்கும் உன் அத்தை பையனுக்கும் நடக்க இருந்த அந்த கல்யாணம் நிற்க காரணமே நிரஞ்சன் தான் இல்ல? இன்னும் சொல்லப்போனா நீ அவனை மனசுல வச்சுக்கிட்டு தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சதே. am I ரைட் கீர்த்தனா? அவன் பேசும்போது குனிந்த தலை நிமிராமல் இருந்த கீர்த்தனா கடைசியாக அவன் சொன்னதை கேட்டதும் வெடிக்கென நிமிர்ந்தாள். கௌதம் ப்ளீஸ், நான் ஏற்கனவே குற்ற உணர்வுல துடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க வேற என்னை கொல்லாதீங்க. நான் வேணும்னு எதையும் பண்ணல. சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் தான் அப்படி அமைஞ்சிடுச்சு கௌதம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. அவள் அப்படி கூறியதைக் கேட்டதும் கொதித்தெழுந்தான் கௌதம். பொய் சொல்லாத கீர்த்தனா. என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி உன்னை யாரும் கட்டாயப்படுத்தல. இல்ல கௌதம், நேரடியா யாரும் என்னை கட்டாயப்படுத்தல. ஆனா, நான் உங்கள கல்யாணம் பண்ண சம்மதிச்சதால தான் என்னால இந்த கம்பெனிக்கு வேலைக்கு வர முடிஞ்சது. இல்லைன்னா என்னை இங்க சென்னையில இருக்க விட்டிருக்க மாட்டாங்க கௌதம். என்னோட மன நிம்மதிக்காக கொஞ்ச நாள் உங்க வீட்ல விட்டிருப்பாங்க தான். ஆனா 3 வருஷம் தொடர்ந்து உங்க வீட்ல நான் தங்கிக்கிறதுக்கு எங்க வீட்ல கண்டிப்பா சம்மதம் கொடுத்திருக்க மாட்டாங்க. கோமதி ஆண்டி என்ன உங்களுக்கு கல்யாணம் பண்ண கேட்ட பிறகுதான் என்னால உங்க வீட்ல இருந்து படிக்க முடிஞ்சது. உங்க கம்பெனிக்கே வேலைக்கும் வர முடிஞ்சது என்று ஒரே மூச்சில் சொல்லி முடித்துவிட்டு கௌதமனை பார்த்தாள். அவன் முகத்தில் விரக்தி பரவி கிடந்தது. அவனது மனநிலை அவளுக்கு புரிந்தது. தொடர்ந்து அவன் முன்னால் இருக்க முடியாதவளாய் இருக்கையை விட்டு எழுந்து கொண்டாள் கீர்த்தனா. சில வினாடி மௌனத்திற்கு பின் தனது தன்னிலை விளக்கத்தை மீண்டும் தொடர்ந்தாள். இப்போது அவன் முகத்தை பார்க்காமலேயே, சின்ன வயசுல இருந்தே எனக்கு படிப்பு மேல ரொம்ப ஈடுபாடு அதிகம். ஆனா அதை எங்க வீட்ல இருக்கிறவங்க புரிஞ்சுக்கல. என் 2 அண்ணனுங்களுக்கும் சரி, அக்காவுக்கும் சரி படிப்பு அவ்வளவா ஏறல. அதனால அவங்களால கூட என்னோட ஆர்வத்த புரிஞ்சுக்க முடியல. ஆனால் அவங்க எல்லாருக்குமே என் மேல பாசம் அதிகம். ஸ்கூலுக்கு போகும்போது அக்கா என்னோட பேக்க தூக்கிக்குவா. சின்னண்ணாவும், பெரியண்ணாவும் என்ன மாறி மாறி உப்பு மூட்டை தூக்கிட்டு போவாங்க. அப்புறம் அண்ணனுங்களுக்கு சைக்கிள் வந்ததும் பெரியண்ணா கூட அக்காவும், சின்னண்ணா கூட நானும் போவோம். கொஞ்ச நாள்ல ஒவ்வொருத்தரா ஸ்கூல்ல இருந்து நின்னதுக்கு பிறகு நான் மட்டும் போய்க்கிட்டு இருந்தேன். 12th படிக்கவே நான் வீட்ல எவ்வளவு போராட வேண்டி இருந்ததுன்னு எனக்கு தான் தெரியும். பொய் சொல்லி தான் உங்க கம்ப்யூட்டர் சென்டர்லயே சேர்ந்தேன். சொந்த வீட்லயே திருடி படிச்சேன். அதுக்குள்ள 12th பரீட்சை முடிஞ்சதுமே கல்யாணம்னு சொல்லிட்டாங்க. அவங்க யாருமே கெட்டவங்க இல்ல கௌதம். எனக்கு நல்லதுன்னு அவங்களுக்கு பட்டத தான் அவங்க செஞ்சாங்க. ஆனா அவங்க எதிர்க்க எதிர்க்க என்னோட வீம்பும் அதிகரிச்சது. திருவேங்கடத்தோட ஏற்பாடு பண்ணின அந்த கல்யாணத்த நான் எப்படியாவது தடுத்து நிறுத்திட்டோம்னு அதுக்கான திட்டங்கள நான் யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் உங்க ஃப்ரெண்ட சந்திச்சேன். நாங்க ஒரு 3 முறை பார்த்துருப்போம். பார்த்துக்கிட்டப்ப எல்லாம் சண்டை தான் போட்டுக்கிட்டோம். ஆனா, அந்த வயசுல ஏற்பட்ட அந்த உணர்வ காதல் தான்னு எனக்கு சொல்லத் தெரியல கௌதம். நடுவுல என் வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றங்களால அவர் நினைவும் கொஞ்சம் பின்னால போயிடுச்சு. அதுக்கப்புறம் உங்கள கல்யாணம் பண்ண கேட்டப்போ, நான் நிறைய யோசிச்சு தான் சரின்னு சொன்னேன். அவர் மேல எனக்கு வந்தது வெறும் வயசு கோளாறு. அது போக போக சரியாயிடும்னு என்ன நானே சமாதானப்படுத்திக்கிட்டேன். உங்கள கல்யாணம் பண்ணிக்க நான் மனப்பூர்வமா தான் சம்மதிச்சேன் கௌதம். ஆனா, அதெல்லாம் இங்க வந்து நீங்களும் அவரும் ஒண்ணா நிக்கிற படத்த உங்க ஆஃபீஸ் ரூம்ல பார்க்குற வரைக்கும் தான். எப்போ அவரும் நீங்களும் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சதோ, அன்னைக்கே நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னால உங்கள கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு. நம்ம நாட்ல எத்தனையோ பேருக்கு இந்த முதல் ஈர்ப்பு நிறைவேறுறதில்ல. அந்த நபர் கண்காணாத இடத்துல இருக்கிற வரைக்கும் ஓகே தான். ஆனா,
அதே ஆள் கண்ணுக்கு முன்னால இருக்கும்போது, இப்படி ஒரு நிலைமையில நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இன்னைக்கு சொல்லிடலாம், நாளைக்கு சொல்லிடலாம்னு நெனப்பேன். ஆனா, சொல்றதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு சரியா கிடைக்கவே இல்ல கௌதம். ஐ அம் சாரி கௌதம். ஐ அம் ரியலி வெரி வெரி சாரி. இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கல கௌதம். அவள் தகுந்த ஏற்ற இறக்கங்களுடன் கூறி முடித்துவிட்டு, இனி நீதான் சொல்ல வேண்டும் என்பது போல் மீண்டும் அமர்ந்து கொண்டாள். அவளது பேச்சை அமைதியாக உள்வாங்கிக் கொண்டான் கௌதம். அவள் பேசி முடித்த பின்னும் கூட அவனுக்கு பேச்சு வர சில நிமிடங்கள் பிடித்தது. தன்னிலைக்கு வந்தவன் 4 வருஷமா ஸ்வீடன்ல இருந்த நிரஞ்சன், இந்தியா வந்து ஒரு 3 மாசம் தான் இருக்கும். அதுக்குள்ள நீ நீ என்றவன் அதற்கு மேல் பேச முடியாமல் தன் இருக்கையை விட்டு எழுந்து கொண்டான். முன்னும் பின்னும் சில முறை நடந்தான். தன் உணர்வுகளை கட்டுக்குள் கொண்டு வர முனைந்தவன் பின், இதோ பார் கீர்த்தி, உனக்கும் நிரஞ்சனுக்கும் இந்த உறவு எப்படி உருவாச்சுன்னு கேட்கல. நீ ஏன் உன்னை கால்ல வரிசையா சூடு வச்சுக்கிட்டேன்னு கேட்க போறதில்ல. நான் நினைக்கிறது சரியா இருந்தா அவன் உன்னை சரியான கண்ணோட்டத்துல பார்க்கல. இன்னும் நீங்க ஒருத்தரை ஒருத்தர் சரியா புரிஞ்சுக்கல. உனக்கு அவனை பத்தி என்ன தெரியும் கீர்த்தி? என்ன தெரியும்? எனக்கு அவனைத் தெரியும். எனக்கு அவன நல்லா தெரியும். அவன் ரொம்ப நல்லவன், இளகின குணம். அவன் மேல உண்மையா அன்பு வச்சவங்களுக்காக அவன் தன்னோட உயிரையும் கொடுப்பான். ஆனா ஆனா அவருக்கு பெண்கள் மேல மதிப்பில்லையே! அதுக்கு காரணம் பெண்கள் தான். உனக்கு தெரியுமா? அவனுக்கு தான் கருப்புன்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு. அத அவனுக்கு ஏற்படுத்தியது பெண்கள் தான். கௌதமன் பேச பேச நிரஞ்சனைப் பற்றி தெரிந்து கொள்ளும் ஆவலில் அவள் அவனை உன்னிப்பாக கவனிக்கத் தொடங்கினாள். இடையிடையே தன்னை அறியாமலேயே அவனிடம் கேள்விகளும் கேட்டாள். ஏன் அப்படி சொல்றீங்க? என்ன நடந்தது? இப்படி அவள் கேட்டதும் நின்று அவளைப் பார்த்தவன் நிதானமாக, என்னையும் அவனையும் ஒப்பிட்டுப் பார்த்தாங்க. அவனை விட நான் அழகுன்னு நெனைச்சாங்க. ஏன்? அவருக்கு என்ன குறைச்சல்? தன்னோட நிறம்தான் காரணம்னு அவன் நெனைச்சுட்டான் போல. அப்படின்னு அவர்கிட்ட வந்து சொன்னாங்களா என்ன? இல்ல, நேரடியா யாரும் அப்படி சொல்லல. நிரஞ்சன் எல்லார்கிட்டயும் நல்லா பழகுவான். அப்போல்லாம் அவனை ஏமாத்துறது ரொம்ப ஈஸி. நானும் அவனும் காலேஜ்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். நான் எல்லார்கிட்டயும் அவ்வளவு சுலபத்துல பழக மாட்டேன். ஆனா அவன் எனக்கு அப்படியே ஆப்போசிட். யார்கிட்டயும் ஈஸியா பழகிடுவான். அத பயன்படுத்திக்கிட்டு பல பெண்கள் அவன்கிட்ட வந்து பேசி பழகுவாங்க. கடைசில பார்த்தா, அவங்களோட எய்ம் நானா இருப்பேன். என்ன நெருங்கறதுக்கு அவங்க அவன யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிய வரும்போது, அவனுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. அவளால் அதை உணர முடிந்தது. அதுக்கப்புறம் தான் அவன் நெறைய மாற ஆரம்பிச்சான். ஜிம் போய் பாடிய டெவலப் பண்ண ஆரம்பிச்சான். நடையில ஒரு நிமிர்வு, செயல்ல ஒரு நிதானம், தேர்ந்தெடுத்து சில பேர்கிட்ட தான் பேசுவான். பெண்கள் கிட்ட பேசுறத தவிர்த்தான். நல்ல விதமான முன்னேற்றம்னு தான் நாங்க எல்லோரும் நெனைச்சோம். ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் அளவு மீறி போயிட்டான்னு என்று கூறி நிறுத்தினான். ஆவலாக கேட்டுக்கொண்டிருந்தவளின் இதயத் துடிப்பு எகிறியது. ஆவலை அடக்க முடியாமல், என்ன பண்ணாரு? என்றாள் தவிப்புடன். அவளது கண்களை ஊடுருவி பார்த்தவன், அப்படியே சிகரெட், தண்ணி, பெண்கள்னு சில விரும்பத்தகாத பழக்கங்களும் பழகிட்டான். சீசனுக்கு ஒரு பொண்ணு கூட நைட் கிளப், பார்ட்டின்னு சுத்த ஆரம்பிச்சான். தாராளமா செலவழிச்சான். அவன் பணத்துக்காக பெண்கள் அவனை சுத்த ஆரம்பிச்சாங்க. என்று கூறிவிட்டு மீண்டும் அமைதியானான். நீங்க அவருக்கு எடுத்து சொல்லலையா? இதெல்லாம் தப்புன்னு? அவ என்ன குழந்தையா? கூப்பிட்டு வச்சு புத்தி சொல்றதுக்கு? அவன் தெரிஞ்சே தான் இந்த பாதையில போனான். தானா நினைச்சு திருந்தினால் தான் உண்டு. ஆனாலும் நான் அவனுக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் நீ பண்றது தப்புன்னு உணர்த்தி இருக்கிறேன். அவனோட அப்பா தான் காலேஜ் முடிச்சதுமே அவன பிசினஸ்க்குள்ள நுழைச்சாரு. பிசினஸ்ல நாட்டம் வந்தால் அவனுக்கு மற்ற விஷயங்கள் நாட்டம் குறைஞ்சிடும்னு நினைச்சாரு. அவர் நினைச்ச மாதிரி குறைஞ்சது. ஆனா முழுசா நிக்கல. மீண்டும் அங்கே அமைதி நிலவியது. அந்த அமைதியை கீர்த்தனாவும் குலைக்க விரும்பவில்லை. சில வினாடி அமைதியின் பின் கௌதமன் மீண்டும் பேசத் தொடங்கினான். 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நிரஞ்சன் ஏதோ நிலம் வாங்குற விஷயமா ஒரு கிராமத்துக்கு போனான். ஆனா போனவன் நிலமும் வாங்கல. வந்ததுல இருந்து ஏதோ பித்து பிடிச்சவன் மாதிரி இருக்கான். என்ன ஏதுன்னு கேட்டா எதையும் சொல்ல மாட்டேங்கிறான். உனக்கு ஏதாவது தெரியுமான்னு என்ன கேட்டாங்க. நானும் எனக்கு எதுவும் தெரியாது. நான் அவன்கிட்ட விசாரிக்கிறதா சொன்னேன். விசாரிச்சப்போ அவன் பிடிகுடுத்து பேசல. அப்புறம் அவனும் ஃபாரின் போயிட்டான். ஆனா அப்போ புரியாதது இப்போ புரியுது. ஆனா எனக்கு புரியல. என்ன புரியல? அவர் அவர் என்னால தான் டிஸ்டர்ப் ஆனாருன்னு சொல்ல வர்றீங்களா? பின்ன இல்லைன்னு சொல்வியா? அப்போ அவர் ஏன் என்ன தேடி வரல? அத நீ அவன்கிட்ட தான் கேட்கணும். இவ்வளவும் சொன்ன நீங்களே அதையும் சொல்ல வேண்டியது தானே! சில விஷயங்கள் ரொம்ப பர்சனல் கீர்த்தனா. உன் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் அவன் பர்சனலா வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்? இப்போ உன்னையே எடுத்துக்கோயேன். நிறைய விஷயங்கள சொன்ன. ஆனா 2வது தடவ அவன எப்படி சந்திச்ச? உனக்கும் அவனுக்கு இடையில என்ன பிரச்சனைன்னு சொன்னியா? இல்லையே! கௌதமனின் கேள்விக்கு கீர்த்தனாவால் பதில் சொல்ல முடியவில்லை. அவள் தன் பார்வையை திருப்பிக் கொண்டாள். அவளின் செய்கையை பார்த்து தனக்குள் சிரித்துக் கொண்டவன், இப்ப என்ன முடிவு எடுத்திருக்க கீர்த்தி? என்று வினவினான். எத பத்தி? உன்னோட வேலைய பத்தி. தொடர்ந்து வேலைக்கு வரமாட்டேன்னு புரியுது. ஆனா திடீர்னு வேலைய விட்டா எப்படி? இப்போ நீ பண்ணிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட் இன்னும் முடியல. அதோட சில முக்கியமான வேலைகள முடிச்சு கொடுக்கவாவது நீ வரணும்னு எதிர்பார்க்கிறேன். இட்ஸ் நாட் எ கம்பல்சன். ஃபைனல் டெசிஷன் இஸ் யுவர்ஸ் கீர்த்தனா. கட்டாயம் வருவேன் கௌதம். நான் ஏற்கனவே பாதி வேலைய நிஷானி கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தான் போனேன். இனிமே இங்க தானே இருக்க போறேன். அத்தை மாமா கிட்ட பேசிட்டு நாளையிலேருந்து வர்றேன்.
என்று கூறி புன்னகையுடன் புறப்பட்ட கீர்த்தனாவை சந்தோஷமாக வழியனுப்பி வைத்தான் கௌதமன். அத்தியாயம் 20. நாட்கள் வெகு வேகமாக சென்று கொண்டிருப்பது போல தோன்றியது கீர்த்தனாவிற்கு. அன்று கௌதமனிடம் பேசிவிட்டு வந்ததிலிருந்து அவளின் மனப்பாரம் வெகுவாக குறைந்திருந்தது. அதேபோல நிரஞ்சனின் மனமும் அவன் மேலிருந்த கோபமும் தன் தரத்தை வெகுவாக இழந்து மோசமாக தள்ளாடியது. ஆனாலும் தங்கள் பூர்வ ஜென்மத்தின் சாயலை மறக்க மாட்டாமல் இருவரும் ஒருவர் காலை மற்றொருவர் வாருவது மட்டும் குறைந்தபாடாக இல்லை. அன்று கௌதமிடம் தான் வேலைக்கு வருவதாக கூறிவிட்டு வந்தவள் அத்தை மாமாவிடம் இலகுவாக அதற்கு அனுமதியும் வாங்கிவிட்டாள். ஆனால் நிரஞ்சனிடம் அதை கூறிய போது அவன் முகம் இறுகிவிட்டது. நீ கட்டாயம் வேலைக்கு போகத்தான் வேணுமா என்று பலமுறை கேட்டு அவன் விருப்பமின்மையை தெளிவாகவே காட்டிக்கொண்டான். ஆனாலும் போகாதே என்றும் தடை சொல்லவில்லை. வேண்டாம் என்று அவன் சொன்னாலும் அவள் அதை கேட்பாளா என்பதே கேள்விக்குறியாக இருக்கும்போது வீணாக எதற்கு மனஸ்தாபம்? நாம் ஆசைப்பட்டு கிடைக்காத ஒன்று இன்னொருவருக்கு சொந்தமாகிய பின்னும் அது தன் கண்முன்னாலேயே இருந்தால் அது எவ்வளவு மனவேதனையை கொடுக்கும் என்று ஏன் இவளுக்கு புரியவில்லை? என்னுடன் எப்பொழுதும் ஏட்டிக்கு போட்டியாகவே நடப்பவள் நான் சொன்னால் கேட்பாளா என்று தன் நண்பனுக்கும் சேர்த்தே யோசித்தவன் அதை நிஜத்தில் வெளியே சொல்ல தயங்கினான். அன்றைய சம்பவத்திற்கு பின் அவன் இன்னும் கௌதமனுடன் பேசவில்லை. அவனிடம் பேசவும் சங்கடமாக இருக்கின்றது. என்னவென்று சொல்வது? நீ விரும்பும் பெண்ணை நானும் விரும்புகின்றேன் என்பது வேறு. நீ விரும்பும் பெண் என் குழந்தைக்கு தாயாகப் போகின்றாள் என்பது வேறல்லவா? கௌதமன் முகத்தில் விழிப்பதற்கே நிரஞ்சனுக்கு சங்கடமாக இருந்தது. இப்படி நிரஞ்சன் தன் மனக்குழப்பத்தில் தனக்குள்ளாகவே உழன்று கொண்டிருக்க அதை அறியாத கீர்த்தனா ஏமாற்றமடைந்தாள். இது உலகமகா நடிப்படா சாமி என்று கவுண்டமணி ஸ்டைலில் நிரஞ்சனும் கீர்த்தனாவும் மாறி மாறி ஆஸ்கார் கொடுத்துக் கொள்ளும் அளவிற்கு நடிக்க இல்லாவிட்டாலும் அவன் தாய்க்காக அடக்கி வாசிக்கும் கீர்த்தனாவும் அவளையே சுவாசிக்கும் நிரஞ்சனும் அதற்கு ஒடுங்கி செல்வதாலும் அந்த வீட்டில் அமைதி இன்னமும் மிச்சமிருந்தது. சில சமயம் கீர்த்தனாவின் பூங்காட்டத்தில் பரிதாபமாய் மாட்டிக்கொண்டு தன் எஜமானியைக் கண்ட டாம் பம்முவதைப் போல நிரஞ்சன் தன் அம்மாவிடம் பம்முவதும் அதைக் அதைக் கண்டு கெக்கலி கொட்டி சிரிக்கும் ஜெர்ரியாய் கலகலக்கும் கீர்த்தனாவினது குறும்பும் என இவர்களின் பிறரறியா சண்டைகளின் பட்டியலின் நீளம் நீளும். அதுவும் தனியறையில் இருக்கும்போது சொல்லவே வேண்டாம். உறங்கும் நிமிடமும் வீண் என்று காலத்தின் கண்ணாடியாய் கடமை வீரர்களாய் இருவரும் ஏதாவது சண்டையிட்டுக் கொண்டே இருப்பார்கள். மொத்தத்தில் ஒருவரின் கவனத்தை மற்றொருவர் ஈர்ப்பதில் மும்முரமாக இருவரும் ஒருமுகமாக ஈடுபட்டிருந்தார்கள். அதிலும் கௌதமனிடம் நிரஞ்சனை பற்றி பேசிய பின் அவனின் கடந்த கால தாக்கத்தினை அறிந்த பின் அவள் மனதில் நீரு பூத்த நெருப்பாக இருந்த காதல் இப்பொழுது வீறு கொண்டு பாயும் கங்கையாக எழுந்திருந்தது. இத்தனை நாட்களாய் தன்னைக் கண்டதும் அவனின் முக அக மாறுதல்களை கவனித்தாலும் அதில் பெரிதும் அக்கறை கொள்ளாதவளின் கவனத்தில் இப்போது அவனது இந்த பாராமுகம் அவளை படுத்தி எடுத்தது. அன்றும் அப்படித்தான். அவள் உள்ளே நுழையும் போது கட்டிலில் சாய்வாக அமர்ந்து தனது மடிக்கணினியில் ஏதோ வேலை செய்து கொண்டிருந்தவன் அவளை கவனித்தான் இல்லை. அவள் பால் கப்பை அவனிடம் நீட்டிய போதும் அங்கவை என்றானே தவிர அவளை நிமிர்ந்தும் பார்க்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த கீர்த்தனா தானும் தனது மடிக்கணினியை எடுத்து வைத்துக் கொண்டு கட்டிலின் மறுபுறத்தில் அவனைப் போலவே சாய்வாக அமர்ந்து கொண்டாள். அவன் தன்னை கவனிக்கவில்லை என்று அவள் எண்ணிக் கருவிய போதெல்லாம் அவளையே கவனித்துக் கொண்டிருந்த நிரஞ்சனுக்கு கடைசியாக அவளது இந்த செய்கை சிரிப்பை வரவழைத்தது. அம்மணி முகத்துல கடுகு வெடிக்குது, ஏதோ பத்திரகாளிக்கு பினாமி மாதிரி போஸ் கொடுக்கறத பாரு என்று எண்ணியவாறே மீண்டும் தன் வேலையில் மும்முரமானான். சிறிது நேரம் கழித்து தன் வேலைகளையெல்லாம் முடித்துக்கொண்டு அவன் அவளை நோட்டமிட்ட போதும் கீர்த்தனா அப்படியேதான் அமர்ந்திருந்தாள். இவ்வளவு நேரம் முழிச்சுக்கிட்டு இருக்காளே, நாளைக்கு காலையில எழுந்து வேலைக்கு வேற போகணும், உடம்பு எப்படி தாங்கும் என்று கரிசனையா எண்ணியவன் சரி நாம் படுத்துட்டா அவளும் படுத்துடுவா என்று எண்ணி தன் மடிக்கணினியை அணைத்துவிட்டு படுக்கையில் சாய்ந்தான். அப்போதும் அவள் படுத்தபாடா இல்லை. தான் ஏதாவது கூறினால் அவள் அதற்கு கண்டிப்பாக எதிர்த்துத்தான் ஏதாவது செய்வாள் என்று தெரிந்திருந்தும் மனம் கேட்காதவனாக படுக்கலையா கீத்து, காலையில ஆபீஸ்க்கு வர போகணும், கொஞ்ச நேரமாவது தூங்க வேணாமா என்றான் கெஞ்சுதலாக. எனக்கு தூக்கம் வரல, உனக்கு தூக்கம் வந்தா நீ தூங்கு என்றாள் அசட்டையாக காட்டிக்கொள்வது போல. கீத்து, ரொம்ப நேரம் விழிச்சிருந்தா குழந்தைக்கு ஆகாதுடா. அதானே பார்த்தேன், என்னடா நம்ம மேல அக்கறை காட்டுறாரேன்னு. ஆக குழந்தை மேலதான் இந்த அக்கறையா? இத்தனை நேரமாக கீர்த்தனாவின் மடி தனக்கே சொந்தம் என்று இருமாந்திருந்த அவளது மடிக்கணினியின் கர்வத்தை தகர்ப்பவளாக அதன் தலையில் ஒரு கொட்டு வைத்து பட்டென்று சாத்தி கிடப்பில் போட்டாள். யார்கிட்ட? எப்ப பாரு என் கூட சண்டை போடுறதுலயே குறியா இருக்காது கீத்து. எனக்கு உன் மேல அக்கறையும் இருக்கு, நம்ம குழந்தை மேலயும் அக்கறை இருக்கு. சும்மா புருடா விடாத. நீ கொடுக்க மாட்டேன்னு சொன்ன குழந்தைய உன்னை அறியாமலே எனக்கு கொடுத்துட்ட. அதுல உங்க அம்மாவுக்கு முதல் பார்வையிலேயே என்னை பிடிக்காம போயிடுச்சு. குழந்தை பிறந்ததும் அம்மாவும் பையனுமா சேர்ந்து குழந்தைய மட்டும் வச்சுக்கிட்டு என்னை துரத்தி விட போறீங்க என்று கோபத்தில் ஆரம்பித்து அங்கலாய்ப்பில் முடித்தாள். அவள் முழுதாக சொல்லி முடிப்பதற்கு முன்பே வாயை மூடு என்று ஆத்திரத்துடன் கத்தினான் நிரஞ்சன். அவனின் காட்டு கத்தலில் பயந்து விழித்துக் கொண்டு நின்றவளை பார்க்க பரிதாபமாக இருந்தாலும் சமாதானம் செய்ய மனம் வராதவனாக படுக்கையை விட்டு எழுந்தான். தன்னை சமாதானப்படுத்திக் கொள்ள முன்னும் பின்னும் சிறிது நேரம் நடந்தவன்
பின் நிதானமான குரலில், "எப்படி கீத்து? உன்னால இப்படி ஒரு குற்றச்சாட்ட எங்க மேல வைக்க முடிஞ்சது? அதிலும் அம்மா. அம்மாவ நீ இத்தன நாளா புரிஞ்சுக்கலையா?" அன்னைக்கு அவங்க அதிர்ச்சியில, "ஏதோ பையன் ஏமாந்துட்டான்னு நெனச்சு" என்று கோர்வையாக பேச முடியாமல் நிறுத்தி, ஒரு பெருமூச்சை விட்டவன் தொடர்ந்து, "நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டேன் கீர்த்தனா. கடந்த காலத்துல நடந்த கசப்பான சம்பவங்கள நெனச்சுக்கிட்டு, நிகழ்காலத்த ஏன் தொலைக்க நெனைக்கிற?" என்று கேட்டவன், அவள் பதில் சொல்லாமல் அப்படியே சிலையென இருப்பதைப் பார்த்து, அவள் அருகில் நெருங்கி, அவள் முகத்தை தன் கைகளில் ஏந்தி நெற்றியில் முத்தமிட்டான். தொடர்ந்து அவள் கண்களை நேராகப் பார்த்து, "இப்போ உன்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு கீத்து. உன் மேல உண்மையான அன்பு காட்டுற மாமனார், மாமியார், உன் மேல உயிரையே வச்சிருக்கிற உன்னோட கணவன், இந்த உறவுகள பலப்படுத்த வரப்போற நம்மளோட குழந்தை" என்று கூறியவாறே அவளை இழுத்து தன் மார்பில் சாய்த்துக் கொண்டான். நிரஞ்சனுடனான செல்ல சண்டைகளுக்கு பழக்கப்பட்டிருந்த கீர்த்தனாவிற்கு தற்போதைய அவனது இந்த பாராமுகம் அவளை எரிச்சல்படுத்தி வெகுவாக பலவீனப்படுத்தியிருந்தது. அந்த அறைக்குள் வந்தாலே மடிக்கணினியுடன் மணிக்கணக்காக அமர்ந்து விடுகிறான். புடம் போட்ட தங்கம் போல் அவளுக்குள் புத்துயிர் பெற்றிருக்கும் அவள் காதல் மனம் அவன் பாராமையால் நொந்து போனது. அதன் வெளிப்பாடே அவளின் இந்த கோப முகம். ஆரம்ப காலத்தில் தன் மாமியார் மேல் அவளுக்கு ஏற்பட்ட அந்த சந்தேகம் இப்பொழுது வார்த்தையாக வெளிவந்து விட்டது. கோபத்தில் தான் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுவிட்டோமே என்ற குற்ற உணர்விலும் கணவனின் கோபத்திலுமாக பயந்து போயிருந்த கீர்த்தனா கடைசியில் அவன் பேச்சிலும் செயலிலும் வசியம் செய்யப்பட்டவள் போல அப்படியே அவன் மார்பில் இதுதான் சாக்கு என்று ஒண்டிக் கொண்டாள். நீண்ட நாட்களாக அவன் அருகாமைக்காக ஏங்கிய அவள் மனம் சாந்தியடைய கண்கள் மடை திறந்த வெள்ளம் போல் நீரைச் சொரிய அவளது மன இறுக்கம் முற்றிலுமாக தளர்ந்தது. தன் உடலில் படிந்து விட்டதாக அவள் மனம் கொண்ட மாசு அவள் கண்ணீராலேயே கழுவப்பட்டது. நீண்ட நேரமாக தன் கண்ணீரால் தன்னை கழுவியவளது மனமும் உடலும் லேசானது. அந்த உணர்வில் தன்னை மறந்து அப்படியே அவன் மார்பிலேயே தூங்கிவிட்டாள். வெகு நாட்கள் கழித்து ஏற்பட்ட நிம்மதியான தூக்கம். தன்னால் அவளுக்கு ஏற்பட்ட அவள் மனக்காயங்களுக்கு அவள் கண்ணீரே மருந்து என்று அறிந்தவன் அவளை வாகாக அணைத்தபடியே அவள் முதுகை தடவிக் கொடுத்தான். அயர்ந்து தூங்கும் அவளை அணைத்தபடியே வெகுநேரம் விழித்திருந்த நிரஞ்சனும் எப்பொழுது என்று அறியாமலேயே கண்ணயர்ந்தான். காலையில் கண் விழித்த நிரஞ்சனை அருகில் கீர்த்தனா இல்லாத வெறும் படுக்கையே வரவேற்றது. எப்பொழுதுமே அவன் விழித்த பின்தான் அவள் விழிப்பாள். இன்று அவளை அருகில் காணாதவன் நடந்ததெல்லாம் கனவோ என்று எண்ணி தடுமாறினான். அவனுக்கு தானே தெரியும். இதற்கு முன் எத்தனையோ இரவுகள் அவன் தூங்கும்போது கீர்த்தனாவுடன் தான் தூங்குவான். ஆனால் காலையில் எழும்போது அது அவளாக இருக்காது, யாரோ ஒரு பெண்ணாக இருக்கும். அப்பொழுது அவன் மனதில் ஏற்படும் வலி சொல்லில் அடங்காதது. இப்பொழுதெல்லாம் அவன் கீர்த்தனா அவன் அருகில்தான் தூங்குகிறாள். காலையில் எழும்போது அவள் முகத்தில் விழிப்பதே அவனுக்கு போதுமானதாக இருந்தது. இவள் என்னவள், என்னுடன் தான் எப்பொழுதும் இருப்பாள் என்று நினைவு கொடுக்கும் நிம்மதி வேறு எதிலும் அவனுக்கு கிடைக்காதது. ஆனால் இப்பொழுது அவளை அருகில் காணாமல் தடுமாறியவன் அவளை தேடிக்கொண்டு குளியல் அறையில் இருக்கிறாளோ என்று பார்க்க சென்றான். தன் சிறிய தேடலில் அவர்கள் அறையுடன் ஒட்டிய பால்கனியில் நிற்பதைக் கண்டான். கார் மேகமென விரிந்த கூந்தலை தன் வெண்டை விரல்களைக் கொண்டு சிக்கெடுத்துக் கொண்டிருந்தாள். காலை நேர மஞ்சள் வெயிலில் அவள் மஞ்சள் மேனி பொன்னென மின்னிக் கொண்டிருந்தது. முகத்தில் ஒரு பூரிப்புடன் கூடிய அந்த மென்னகை அவள் மனதின் சந்தோஷத்தைக் காட்டியது. தன்னை மறந்த நிலையில் தன் கூந்தலை அலைந்து கொண்டிருந்தவளை பின்னால் சென்று கட்டிக்கொண்டான் நிரஞ்சன். "எதுக்குடா இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்ச? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி இருக்கலாம்ல? விட்டுட்டு ஓடி போயிட்டேன்னு நினைச்சிட்டீங்களோ?" என்று குறும்பாக அவன் கேள்விக்கு பதில் கேள்வி கேட்டாள். "உனக்கு நல்லதாவே பேச வராதா? காலங்காத்தால எதுக்குடி என்ன வம்புக்கு இழுக்கிற? எப்பவும் எனக்கு அப்புறம் தானே எந்திரிப்ப. இன்னைக்கு ஏன் சீக்கிரமா எந்திரிச்ச?" இவளிடம் கொஞ்ச நாள் மிஞ்சுவாள் என்ற பாடத்தை சீக்கிரமாக கற்றுக்கொண்ட நிரஞ்சன் கோபம் போல தன் சந்தேகத்தை கேட்டான். "கொஞ்ச நேரம் தூங்கினாலும் நிம்மதியான தூக்கம். அதான் சீக்கிரமா விழிச்சிட்டேன்." அவளது இந்த பதிலில் அவளை இன்னும் இறுக கட்டிக்கொண்டவன் அவள் காதோரம் இதழ் பதித்து, "எனக்குந்தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தோஷமான நிம்மதியான தூக்கம் கீத்து. தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங்" என்று கூறியபடியே தனக்குள் அவளை புதைத்துக் கொண்டான். அப்பொழுது பூஜை வேலை கரடியாக அறைக்கதவு தட்டப்பட்டது. "காபி வந்துடுச்சு" என்று கூறியவாறு அவனிடம் இருந்து விலகிச் சென்று கதவை திறந்து காஃபியை வாங்கிக் கொண்டாள். உள்ளே வந்து அவனுக்கும் கலந்து கொடுத்துவிட்டு தானும் ஒன்றை எடுத்துக் கொண்டாள். அவளை கண்களால் பருகியவாறே காப்பியை பருகியவன், "ஆமா, உனக்கு இந்த மார்னிங் சிக்னஸ் எதுவும் இல்லையா? என்னென்னமோ எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா உன்னை பார்த்தா அப்படி எதுவும் தெரியலையே. நீ உவ்வ உவ்வ எல்லாம் பண்ண மாட்டியா?" என்று கொஞ்சம் குறும்பும் கொஞ்சம் அக்கறையும் சேர்ந்த குரலில் விசாரித்தான். "நான் வாமிட் பண்ணலையேன்னு நீ ரொம்ப வருத்தப்படுற மாதிரி இருக்கே. இது சரியில்லையே மச்சான்" என்று தானும் கிண்டலாய் பதிலளித்தவள் மீண்டும், "அப்படியெல்லாம் எனக்கு எதுவும் இல்ல. காலையில பிரஷ் பண்ணும்போது மட்டும் ஒரு மாதிரியா இருக்கும். அப்பவே ஒரு தடவை வாந்தி எடுத்துட்டேன்னா அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். செக்கப்புக்கு போனப்போ டாக்டர் கூட கேட்டாங்க. நான் இப்படின்னு சொன்னதும் சொன்னாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உடல்வாகு. இந்த மார்னிங் சிக்னஸ் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். தண்ணி கூட குடிக்க முடியாது. ஆனா வேறு சில பேருக்கு எதுவுமே தெரியாது. இன்ஃபேக்ட் ஒரு சில பேர் நிறை மாசம் வரைக்கும் கூட அவங்க கர்ப்பமா இருக்கிறதா தெரிஞ்சுக்காம இருந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. நீங்க தான் அன்னைக்கு வரலையே. ஏதோ மீட்டிங் அது இதுன்னு சொல்லி கடத்திட்டீங்க" என்றாள் விளக்கமாக. "சாரிடா செல்லம். அன்னைக்கு நிஜமாவே தவிர்க்க முடியாத மீட்டிங். ஆனாலும் நான் அப்புறம் போன்ல டாக்டர் கிட்ட பேசினேன். அவங்க எல்லாம் ஓகேன்னு தான் சொன்னாங்க. அதான் உன் கூட அம்மாவும் வந்தாங்களே" என்றான் பொறுப்புள்ள கணவனாக. "ஆமா, என் கூடவே என் கையை பிடிச்சுக்கிட்டு என் பக்கத்திலேயே இருந்தாங்க.
ஐம் சாரிங்க. நான் நேத்தைக்கு அப்படி பேசியிருக்க கூடாது. மன்னிச்சிடுங்க. என்று கூறும்போது அவள் குரல் நடுங்கி கண்ணீர் எட்டிப் பார்த்தது. அவள் கண்ணீரைப் பார்த்ததும் அருகில் நெருங்கி வந்து அவளை அணைத்து ஆறுதல் படுத்தியவன், இல்லடா, முதல் சந்திப்பிலேயே அம்மா உன்ன அப்படி பேசியிருக்க கூடாதுதான். அதுதான் உன்னோட மனசுல சந்தேகத்த விதைச்சிடுச்சு. சரி விடு. போக போக எல்லாம் சரியாயிடும். என்று சமாதானக் கொடியைப் பறக்க விட்டான் தொடர்ந்து. ஆனாலும் கீத்து, உனக்கு அழக்கூட தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு என் கீர்த்தனா படபடன்னு பட்டாசு மாதிரி வெடிப்பா. என்று அந்த உணர்ச்சிபூர்வமான சம்பாஷணைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் முகமாக அவளை சீண்டினான். அவனது சீண்டலை ரசித்து சிரித்தவள் இன்னும் கூடுதலாக அவனுடன் ஒட்டிக்கொண்டாள். அந்த மோன நிலையை கலைக்க விரும்பாமல் அமைதியாக அதன் அருமையை இருவரும் அனுபவித்தார்கள். காற்றும் புகுமோ என நெருக்கமாய் இருந்த நிரஞ்சனின் மோன நிலை கீர்த்தனாவின் கூந்தல் காற்றில் அலைந்து அவனை கலைத்தது. மயக்கத்தில் ஆழ்ந்திருந்தவனாக அதிலிருந்து மீள விரும்பாதவனாக அந்த நேரத்தில் நிரஞ்சன் கேட்டான், ஏன் கித்து, இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவு சொல்லிட. நானும் போகல. இன்னைக்கு மட்டும்தான். 2 பேரும் ஒன்னாவே இருக்கலாமே. பிரியாம எங்கேயாவது போகலாம் என்று காதல் சொட்ட ஆவலாக அவன் கேட்கும்போது அவளுக்குமே இன்று வேலைக்கு போகத்தான் வேண்டுமா என்று இருந்தது. சரி, ஆனா என்னன்னு சொல்லி லீவ் எடுக்கிறது? அத்தை மாமா என்ன நினைப்பாங்க? என்று தன் சம்மதத்தை சந்தேகமாக அறிவித்தாள். உங்க அத்தையும் மாமாவும் இந்த வயசு கடந்து வந்தவங்க தான். அதனால ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க. அதனால நீ அவங்கள பற்றி கவலைப்படாம உன்னோட பாஸ் கௌதம் கிட்ட மட்டும் என்ன சொல்லி லீவ் எடுக்கிறதுன்னு யோசி. ஒரு நாள் லீவு கேட்டா சார் தரமாட்டாரோ? அவன் குரலில் என்ன இருந்தது என்று அவளுக்கு புரியவில்லை. கோபமா, நக்கலா, இரண்டுமா, இல்லை இதில் ஏதோ ஒன்றா? அவனை நிமிர்ந்து பார்த்தவள் அவன் முகத்திலிருந்து எதையும் கண்டுபிடிக்க முடியாதவளாய் அவனிடமிருந்து விலகி அமர்ந்து, உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் என்றாள். அவள் விலகுவது பொறுக்காதவனாக மீண்டும் அவளை தன் கைப்பிடிக்குள் கொண்டு வந்தவன், எது சொல்றதா இருந்தாலும் இங்க இருந்தே சொல்லு. எதுக்கு தள்ளி போற? என்று கட்டளையிட்டவனின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டவளாக மீண்டும் அவன் கைகளுக்குள் புகுந்து கொண்டே தான் சொல்ல நினைத்ததை சொல்லத் தொடங்கினாள். நான் நேத்திக்கு கௌதம் கூட தாமிரா வீட்டுக்கு போனேன். அதுவரையில் இவ அப்படி என்ன சொல்லிடப் போறா என்று அசட்டையாக இருந்தவன் தாமிரா என்ற பெயரைக் கேட்டதும் உன்னிப்பாக கவனிக்கத் தொடங்கினான். அவன் உடல் விறைப்புறுவதை உணர்ந்த கீர்த்தனா நிமிர்ந்து அவனை கவலையுடன் பார்த்தாள். அவள் முகத்தில் தெரிந்த பதட்டத்தில் தன்னை உணர்ந்து அவளை நோக்கி ஒரு மென்னகை புரிந்தவாறே, என்னடா என்றான். இல்ல, கோபமா இருக்கீங்களா? யார் இதை சொன்னது என்று உங்களுக்கு ஒருவேளை சந்தேகம் வரக்கூடும். நிறைய இங்க போடுறத வச்சு நீங்க அது கீர்த்தனா இல்ல என்று தப்பான முடிவுக்கு வந்துடாதீங்க. அது கீர்த்தனாவே தான். கருப்ஸுக்கு சாரி, அவங்க ஆத்துக்காரருக்கு மரியாதை தர்றாங்களாம். நம்ம மரியாதை மாறியாதான். ஹேய் என்று வாய்விட்டு சிரித்தவன், இருந்தாலும் நீ இவ்வளவு சாதுவா மாறக்கூடாது கீத்து. என்னோட கோபத்துக்கு போய் நீ இவ்வளவு மதிப்பு கொடுக்குற? உன்னோட அடாவடித்தனம் எல்லாம் எங்கடா போச்சு? அவன் அப்படி கூறியதும் வந்த வெட்கத்தை மறைக்க அவன் மார்பிலேயே தன் முகத்தை புதைத்தவள், நீங்க இப்படியெல்லாம் பேசுனீங்கன்னா நான் எந்திரிச்சு ஓடிடுவேன். சரி, நான் எதுவும் சொல்லல. நீ சொல்ல வந்ததை சொல்லி முடி என்ற நிரஞ்சனின் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டவள் போல அன்று நடந்ததை விவரிக்கலானாள் கீர்த்தனா. அன்று காலை ஆபீஸுக்குள் நுழைந்தவுடனேயே கௌதமனிடமிருந்து அழைப்பு வந்தது. அவளை பார்த்ததும் கௌதமன், கீர்த்தி, உனக்கும் தாமிராவுக்கும் இடையில ஏதாவது பிரச்சனையா என்று நேராக விஷயத்திற்கு வந்தான். இது என்ன சம்பந்தமில்லாத கேள்வி? எனக்கு அவங்களுக்கு இடையில அப்படி என்ன பிரச்சனை வரப்போகுது கௌதம்? இன்ஃபேக்ட் மத்தவங்க கூட பேசுற அளவுக்கு கூட அவ என்கிட்ட பேசுறது இல்ல. இதுல பிரச்சனை எங்கிருந்து வர்றது? இல்ல, இப்ப கொஞ்சம் முன்னாடி தாமிராவோட அம்மா ஃபோன் பண்ணாங்க. அவங்க தானே அப்படி கேட்டாங்க. அன்னைக்கு எங்க வீட்ல இருந்து வந்ததுல இருந்து அவ ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி இருக்கான்னும் 2, 3 நாள் ராத்திரியில கீர்த்தி என்ன மன்னிச்சிடுன்னு புலம்புறதா. பாதி ராத்திரியில எந்திரிச்சு உட்காந்துக்கிறான்னு எல்லாம் சொன்னாங்க. என்னாச்சுன்னு எனக்கு ஏதாவது தெரியுமான்னு என்கிட்ட கேக்குறாங்க. உன்னையும் ஒரு தடவை வந்து அவளை பார்த்துட்டு போக முடியுமான்னு கேட்டாங்க. நீ என்ன சொல்ற? ஒய் நாட்? போய் பார்க்கலாம் கௌதம் என்று கௌதமனுக்கு பதில் கூறியவளின் மனதில் லேசான சந்தேகம் தோன்றியது. தன் வீட்டிற்கு வந்திறங்கிய கௌதமனையும் கீர்த்தனாவையும் கண்டதும் தாமிராவிற்கு உதறல் எடுத்தது. அவளது மிரண்ட பார்வையை சந்தித்த கீர்த்தனாவிற்கு அவள் எதுவும் சொல்லாமலேயே உண்மை புரிந்து போனது. விரைவாக அருகில் சென்று அவள் தோளில் கை வைத்து அவளை கேள்வியாக பார்த்தாள். அவளது கைகளை தட்டிவிட்ட தாமிரா பதட்டத்தில், பயத்தில் தன் வசமில்லாமல் வார்த்தைகளை வஞ்சனையின்றி வாரியிரித்தாள். இப்ப எதுக்கு வந்த? என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க வந்தியா? உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாது. எப்படி நிரூபிப்ப? என்று எங்கப்பன் குதிரைக்குள் இல்லை என்று சொல்லாமல் சொல்வது போல உளறிக் கொட்டினாள் தாமிரா. அதுதான், நான் தான் உனக்கு உனக்கு என்று அதற்கு மேல் பேச முடியாமல் கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வடிய விக்கித்து நின்றாள். அவளது கண்ணீர் கீர்த்தனாவின் இதயத்தை லேசாக ஆட்டி பார்த்தது. தாமிரா எதற்காக இப்படி செய்தாள் என்று கீர்த்தனாவிற்கு இன்னும் சரியாக தெரியவில்லை என்றாலும் அவளுக்கு தெரிந்த தாமிரா நல்லவள்தான். சந்தர்ப்பமும் சூழ்நிலைகளுமே ஒரு மனிதனை நல்லவனாகவோ அல்லது கெட்டவனாகவோ வழிநடத்துகின்றன. கீர்த்தனா மீண்டும் தாமிராவின் தோளில் கை வைத்து, நான் உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கறதுக்காக இங்க வரல தாமிரா. எனக்கு உன் மேல இப்போ எந்த கோபமும் இல்ல என்று அவள் மனதை அறிந்து மிகவும் தன்மையாகவே கூறினாள். அவளது அந்த ஒரு வார்த்தையிலேயே தன் கட்டுக்களை உடைத்துக் கொண்டு வெளியே வந்த தாமிரா கீர்த்தனாவின் தோளில் சாய்ந்து, என்னை மன்னிச்சிடு கீர்த்தி, இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கல. என்னை மன்னிச்சிடு ப்ளீஸ், என்னை மன்னிச்சிடு என்று கதறி அழத் தொடங்கினாள்.
தன் தோளில் சாய்ந்து எழும் தாமிராவை சற்று நேரம் வரை தடவிக் கொடுத்து அவளை ஆறுதல் படுத்தியவள் பின் அவளை நிமிர்ந்து அவள் கண்ணீரை துடைத்தவாறே, ஆனா ஏன் தாமிரா? ஏன் இப்படி செஞ்ச? என்று நிதானமாக கேட்கவும் மீண்டும் முடைந்தாள் தாமிரா. நான் எத சொல்லுவேன் கீர்த்தி? எப்படி சொல்லுவேன்? அந்த நேரத்துல என்னோட மனசு முழுக்க உனக்கும் கௌதமுக்கும் கல்யாணங்கிற அந்த அறிவிப்பை எப்படியாவது தடுத்து நிறுத்தணுங்கிற நெனப்பு மட்டும் தான் இருந்துச்சு. அதுக்காக எதுவும் எதுவும் செய்ய தயாரா இருந்தேன். அந்த நேரத்துல சரி, தப்பு, நீதி, நியாயம்னு எதுவுமே எனக்கு தெரியல கீர்த்தனா. என்ன சொல்ற நீ? கௌதம் கல்யாணம் பற்றிய அறிவிப்பு கொடுக்கிறதா இருந்தாரா? அதை நீ தடுத்து நிறுத்த நினைச்சியா? என்று தாமிராவிடம் கேட்டவாறே கௌதமை ஏறிட்டாள் கீர்த்தனா. மறந்தும் எங்க கல்யாணம் என்ற வார்த்தையை கீர்த்தனா உபயோகிக்காததை குறித்துக் கொண்டான் கௌதம். கௌதமிற்கு ஆரம்பத்தில் அவர்கள் சம்பாஷணையின் அடியும் புரியவில்லை, நுனியும் புரியவில்லை. ஆனால் தாமிரா செய்த ஏதோ ஒரு காரியம் கீர்த்தனாவை பெரிய அளவில் பாதித்துள்ளது என்பது மட்டும் புரிந்தது. அதுவும் அன்று பார்ட்டியில் நடந்திருப்பதும் புரிந்தது. கீர்த்தனாவிற்கு போதை மருந்து பழக்கம் இருக்கின்றதா என்று கேட்டது அசரீரியாக அவன் காதில் ஒலித்தது. கடவுளே! தாமிரா கீர்த்தனாவிற்கு போதை மருந்து கொடுத்தாளா? அதுவும் என்னுடனான திருமண அறிவிப்பை நிறுத்துவதற்காக? இது என்ன அநியாயம்? அளவுக்கு அதிகமாக ஏற்பட்ட அதிர்ச்சியில் அவன் அப்படியே உறைந்து போனான். அவன் நிலையை பார்த்த கீர்த்தனா நிலைமையை சமாளிக்கும் விதமாக, சரி விடு, நடந்தது நடந்து போச்சு, இனி ஆகப் போறது எதுவும் இல்ல. இப்படி சும்மா கிடந்து மனசு போட்டு உலட்டிக்காம வேலைக்கு வா. வீட்டுக்குள்ளேயே இருந்தா இப்படிதான் கண்ட கண்ட நினைப்பெல்லாம் வரும் என்று தாமிராவை சமாதானம் செய்வதில் முனைந்தாள். ஆனால் தாமிராவோ, என்னால முடியாது கீர்த்தனா என்று வாய்ப்பாட்டு பாடினாள். ஏன் தாமிரா? அதுதான் நான் எதுவும் மனசுல வச்சுக்கலன்னு சொல்லிட்டேனே. அப்புறம் என்ன? செஞ்ச தப்புக்கு நீயும் நிறையவே மன கஷ்டம் அனுபவிச்சிட்ட. எல்லாத்தையும் மறந்துட்டு நீயும் சாதாரணமாயிரு என்று அன்பு கட்டளையிட்டாள். குற்றம் இழைத்தவரிடம் அன்பு காட்டுவதும் அவர்களுக்கு தண்டனையாக மாறும் என்பதனை உணர்வு பூர்வமாக உணர்ந்த தாமிரா, இல்ல கீர்த்தனா, அங்க வந்து உன்னையும் கௌதமையும் நிமிர்ந்து பார்க்க கூட என்னால முடியாது. பெரிய மனசு பண்ணி நீ என்ன மன்னிக்கலாம். ஆனா உங்க 2 பேரையும் பார்க்கிற போதெல்லாம் என்னோட குற்ற உணர்வே என்ன கொன்னுடும். என்னால முடியவே முடியாது. என்னால முடியாது, ப்ளீஸ் என்று தன் முகத்தை மூடிக்கொண்டு மீண்டும் அழத் தொடங்கினாள். அவளை சிறிது நேரம் அழவிட்டவள் பின், இது நீ எதிர்பார்த்தது தானே தாமிரா என்றாள் உள்ளடங்கிய குரலில். ஐயோ இல்ல, சத்தியமா இப்படியெல்லாம் ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை கீர்த்தி. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. என்ன கொல்லாத. நான் அத சொல்லல. நீ எதை எதிர்பார்த்து இதையெல்லாம் செய்த? எனக்கும் கௌதமுக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு தானே? அதுதானே இப்ப நடந்திருக்கு. அப்புறம் என்ன? இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும்னு நினைச்சியோ அதை பண்ண வேண்டியது தானே என்று எடுத்துக் கொடுத்தாள் கீர்த்தனா. தாமிராவின் முகம் அவமானத்தால் சிரித்தது. அவள் தலை தானாகவே குனிந்து கொண்டது. அவள் மேல் இரக்கம் கொண்டவளாக கீர்த்தனா மெதுவாக அவள் முகவாயில் கை கொடுத்து அவள் தலையை நிமிர்த்தி நேராக பார்த்து, தாமிரா புரிஞ்சுக்கோ. நடந்தது நடந்துடுச்சு. இதுல எதுவும் மாத்துறதுக்கு இல்ல. மனைவி, மக்கள் கடவுளா பார்த்து கொடுக்கறது தான்னு சொல்லுவாங்க. கௌதம் பக்கத்துல கடவுள் உன்னோட பேரை தான் எழுதியிருக்காரு போல என்று கூறி மென்மையாக புன்னகைத்தாள் கீர்த்தனா. வேணாம் கீர்த்தனா, எனக்கு கௌதம் வேணாம். எவ்வளவு பெரிய பாவத்தை நான் தயங்காம ஏன் செஞ்சேன்? அங்க நான் உனக்கு முன்னாடியே வேலைக்கு வந்தவ கீர்த்தனா. அவர் பார்வை என் மேல விழாமல் உன் மேல விழுந்திருக்கு. அதுக்கு காரணம் நான். அவருக்கு அவரோட அம்மா அப்பா பார்த்த பொண்ணு தாமிரா. அவரோட அம்மா அப்பா பார்த்து இவளை நீ கட்டிக்கிறியான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் அவரோட பார்வை என் மேல விழுந்தது. எங்களுக்குள்ள இருந்தது காதல் என்கிறத விட கணக்குன்னு சொன்னா ரொம்ப சரியா இருக்கும். எனக்கு படிக்கணும், வேலை பார்க்கணுங்கிறது ஆசை. அதனால அதே ஃபீல்டுல இருக்கிற இவரை கட்டிக்கிட்டா நான் ஆசைப்பட்டபடி படிக்கலாம், என்னோட திறமையை வளர்த்துக்கலாம்னு நினைச்சேன். அதே போலதான் அவரும் வாழ்க்கையில மட்டும் இல்ல, தொழிலிலும் உறுதுணையா இருக்கக்கூடிய என்ன அவங்க அம்மா அப்பா கை காட்டினதும் அவரும் சரின்னு சொல்லிட்டாரு. எனக்கு பதிலா ஒருவேளை அவங்க உன்னை கை காட்டி இருந்தா அவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருப்பார். ஏன் இப்போ உங்க கல்யாணம் கூட நடந்து முடிஞ்சிருக்கலாம் தாமிரா என்று நிறுத்தி நிதானமாக கீர்த்தனா உச்சரித்த ஒவ்வொரு வார்த்தையும் கௌதமன் தாமிராவின் மனதில் ஆழமாக பதிந்தது. கீர்த்தனாவின் வார்த்தைகளால் தாமிராவின் மனம் தெளிவடைந்து கொண்டிருக்க கௌதமனின் மனம் பிரமித்தது. இவள் சாதாரணமானவள் அல்ல. என் மனதை எவ்வளவு துல்லியமாக கணக்கிட்டிருக்கின்றாள். இவள் சொல்வது போல நான் நினைத்தது ஏதோ உண்மைதான். ஆனால் நாளாக ஆக என்னை அறியாமலேயே இவள் மேல் எனக்கு காதல் வளர்ந்ததே. அதை என்னவென்று சொல்வது? கண்டதும் வந்ததல்ல என் காதல். மெல்ல மெல்ல வளர்ந்த மலர்ச்செடி பூத்து குலுங்கும் மரமாகாமலேயே கருகி போனது. அது இவளுக்கு புரியவில்லையா? நல்லது, புரியாமல் இருப்பதே நல்லது. கண்மூடி தன் மனதுடனேயே பேசிக் கொண்டிருந்த கௌதமனை மற்றொரு எண்ணமும் தாக்கியது. அது தாமிராவின் மீட்டாத வீணையாய் அவளுக்குள்ளேயே கொலுவீற்றிருந்த காதல். அவள் அதை மீட்ட நினைத்து அபஸ்வரமாய் வாசித்திருந்தாலும் அவளின் மௌன கீதம் இப்போது கௌதமனின் மனக்கதவை எட்டியது. மேலும் இதுநாள் வரையில் அலுவலகத்தில் தாமிராவின் நடவடிக்கைகளைப் பற்றி நினைக்காதவன் இப்போது அதை பற்றி யோசிக்கத் தொடங்கியவனை கீர்த்தனாவின் குரல் கலைத்தது. உன்னோட மனநிலைமை எனக்கு புரியாமல்ல தாமிரா. இதுதான் மனித மனம். ஒன்று வேணும்னு நினைக்கிறப்போ அதுக்காக நம்ம எதுவும் செய்ய தயாரா இருப்போம்.
எந்த தவறும் பண்ணவும் ரெடி. ஆனால் மாட்டும்போது, "இப்படி பண்ணிட்டோமே! ஏன்டா இப்படி பண்ணி தொலைச்சோம்னு" கிடந்து அங்கலாய்ப்போம். இதுதான் மனித மனம். விட்டுடு தாமிரா. எல்லாத்தையும் விட்டுட்டு மறுபடியும் வேலைக்கு வா. வந்து நீ நினைச்ச மாதிரியே கௌதம் மனசுல இடம் பிடி. தொடர்ந்து கீர்த்தனா என்ன பேசியிருப்பாளோ? ஹலோ! 2 பேரும் என்ன வச்சு காமெடி பண்றீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன பத்தி? ஆளாளுக்கு பந்தாடுறீங்க. நான் என்ன ஜடமா? என்று தானும் அங்கேதான் இருப்பதை நினைவுபடுத்தும் முகமாக குரல் கொடுத்தான் கௌதமன். தங்களை மறந்து உரையாடலில் ஒன்றிப் போயிருந்த அந்த இரு பெண்களும் அதிர்ந்து போய் கௌதமனை ஏறிட்டார்கள். ஆனால் கௌதமனின் கண்களில் தெரிந்த குறும்பு அவர்களை இயல்பு நிலைக்கு கொண்டு வந்தது. அவன் கண்களில் தெரிந்த குறும்பை பார்த்து கீர்த்தனா சிரிக்க அவ்வளவு முடியவில்லை என்றாலும் தாமிரா முகத்திலும் வெட்கத்துடன் கூடிய மென்னகை மலர்ந்தது. லேசான குதூகலம் எட்டிப் பார்த்தது. இருக்காதா பின்னே? இப்பொழுதுதான் அவள் காதல் விஷயம் கௌதமன் காதிற்கு சென்று விட்டதே. கீர்த்தனாவும் அவளை மன்னித்து விட்டாள். இதைவிட வேறென்ன வேண்டும்? குனிந்த தலையுடன் வெட்கப் புன்னகை புரியும் தாமிராவை புதிதாக பார்ப்பவன் போல் பார்த்தான் கௌதமன். இதை கவனித்த கீர்த்தனா மெதுவாக அங்கிருந்து நகர்ந்து வெளியே வந்து விட்டாள். சிறிது நேரம் கழித்து வெளியே வந்த அவர்கள் இருவரையும் குறும்பாக பார்த்து சிரித்த கீர்த்தனாவின் தலையில் லேசாக ஒரு தட்டு தட்டி சிரிச்சது போதும், வா போலாம் என்று கூறிக்கொண்டே சென்று காரில் ஏறிய கௌதமன் தாமிராவிடம் கண்களாலேயே விடைபெற்றுக் கொண்டு வண்டியை செலுத்தினான். போகும்போது அவன் பார்த்த பார்வை தாமிராவின் உயிர் வரை பாய்ந்தது. அவன் கூறிவிட்டு சென்றது போல் அவன் தாய் தந்தையருடன் தன்னை பெண் கேட்டு வருவான் என்ற நம்பிக்கையில் வானில் பறப்பது போல உணர்ந்தாள் தாமிரா. கணவனின் தோள்களில் சாய்ந்திருந்தபடியே இதை சொல்லி முடித்தாள் கீர்த்தனா.